70 to 90 வரையுமே கொடிகட்டி பறந்த ஒரு இசையமைப்பாளர்னா நம்ம இளையராஜா அவர்கள். அதுலயும் நிறைய பேருக்கு காப்பிரைட்னு ஒரு விஷயம் இருக்கிறதே இளையராஜா அவர்கள் மூலமா தான் தெரியும். பட் அவருக்கே காப்பிரைட் தர விதமா சரிகமா இந்தியா லிமிடெட் பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. 1976 இருந்து 134 படங்களுக்கு இசையமைச்ச இளையராஜாவோட படங்களுக்கு காப்பிரைட் கேட்டு பாத்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்திருக்காங்க. ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே அதோட தயாரிப்பாளர்களுக்கு தான் முதல் பதிப்புரிமை இருக்கிறதா சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அதன்படி கிட்டத்தட்ட 15 பாடல்களுக்கு மேல இளையராஜா எந்த ஒரு ஸ்டேஜ்லயும் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு தற்காலிகமா நீதிமன்றம் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இளையராஜா அவர்கள் தற்காலிகமா பயன்படுத்தக்கூடாத சில பாடல்கள் என்னன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். 1977 பாரதி ராஜா அவர்களோட இயக்கத்துல 16 வயதிலே திரைப்படத்தில் இடம்பெற்ற செந்தூர பூவை பாட்டை இவர் பயன்படுத்தக்கூடாது. 1978 கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் இடம்பெற்ற கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ என்ற பாட்டையும் இவர் உபயோகிக்க கூடாது. அதே வருடம் முள்ளும் மலரும் திரைப்படத்தில் இடம்பெற்ற செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் பாடலையும் இவர் பயன்படுத்தக்கூடாது. என்னோட ஒரு ஃபேவரட் மூவியான ரோசாப்பூ ரவிக்கார் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற உச்சி வகுந்து எடுத்து பிச்சுப்பூ வச்சக்கிளி என்ற பாடலையும் இவர் பயன்படுத்தக்கூடாது. 1980 ஆண்டு வெளியான கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் என்ற பாடலையும் இவர் பயன்படுத்தக்கூடாது. அதே வருடம் தமிழ்நாட்டில் பிளாக் பஸ்டரான முரட்டுக்காலை திரைப்படத்தில் இடம்பெற்ற பொதுவான எம்மனசு தங்கம் பாடலையும் இவர் பயன்படுத்தக்கூடாது. அந்த சேம் இயர் 1980 நிழல்கள் படத்தில் இடம்பெற்ற மடை திருந்து தாவும் நதி அலைனா என்ற பாடலையும் இவர் பாடக்கூடாது. 1981 ஆண்டு நெற்றிக்கண் திரைப்படத்தில் இடம்பெற்ற ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் என்ற ஒரு எவர்கிரீனான சாங்கை இவர் பயன்படுத்தக்கூடாது. அதே ஆண்டு ராஜபார்வை திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது என்ற ஒரு எவர்கிரீன் கல்ட் சாங்கையும் பாத்தீங்கன்னா இவர் பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான படம் தான் தூரல் நின்னு போச்சு. இந்த படத்தில் இடம்பெற்ற தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி என்ற பாடலையும் இவர் பயன்படுத்தக்கூடாது. இந்த வழக்கை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதை தவிர்த்து இவருக்கு பேன் பண்ணப்பட்ட இந்த பாடல்கள்ல உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டே டியூன்ட்.